வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360ல் நாம் இதுவரைக்கும் எந்த விதமான ஃபுட் ரிவ்யூ, அதாவது உணவு சார்ந்த விஷயங்களை விமர்சனம் பண்ணி இதுவரைக்கும் வீடியோ போட்டதில்லை. முறையாக போடலாம்னு இருக்கிறேன். மற்றபடி ஒரு உறுதியை நான் சொல்லிடுறேன், இது யாரையும் ப்ரொமோட் பண்ணியோ ரெக்கமெண்ட் பண்ணியோ இல்லை. நான் அனுபவித்த அந்த சுவையை நீங்களும் விரும்பினால் அனுபவித்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. குறிப்பாக திருநெல்வேலி அல்வாவை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் எத்தனை அல்வா கடை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு வழக்கே கிடையாது. அது அந்த பக்கம் போகிற பார்த்தீங்கன்னாக்கா லாலா கடைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடைக்கும் அல்வா அல்வாவுடைய டேஸ்ட் மாறுபடும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கடை, பேரே இல்லாத கடை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அல்வா எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்க்க வாங்களேன், இல்லை சுவைக்க வாங்க. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் ஸ்டால் என்று அழைக்கக்கூடிய அந்த லாலா கடைகள் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான ஒரு 2-3 கடைகள் எல்லாருக்கும் தெரியும். திருநெல்வேலி டவுனை பொறுத்த வரைக்கும் 4 ரத வீதிகள், கோயிலை சுற்றி உள்ள ரத வீதிகளை பாருங்கள், ஒரு 100க்கும் மேற்பட்ட அந்த ஸ்வீட் ஸ்டால் கடைகளில் இருக்குது. எல்லா கடைகள்லையும் அல்வா போடுறாங்க, மிக்சர் போடுறாங்க, காரச்சேவு போடுறாங்க, எல்லாம் காலியாகிட்டே தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் இந்த நொறுக்கு தீனி மீதும் அல்வா மீதும் திருநெல்வேலி மக்களுக்கு அப்படி ஒரு அசாத்திய பிரியம். அதனால் அடிக்கடி போட போட காலியாகிட்டே இருக்கும், அதான் விசேஷம். அதனால் ரேட்டும் இங்கே மற்ற மாவட்ட காட்டுங்களும் மலிவு. 240. சரி, காரம் மற்ற ஐட்டங்கள்லாம் எல்லாமே 240 தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரபலமான ஒரு கடை, அந்த கடையினுடைய பேரை வச்சுக்கிட்டு 100கணக்கான கடைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. என்றைக்கும் எந்த ஒரு கடைக்காரரும் தன்னுடைய ப்ராடக்ட் மேலே நம்பிக்கையை வச்சு தான் கடையை தொடங்கணும். இன்னொரு ஏற்கனவே பிரபலமான ஒரு பேரை வச்சு அதே பேரில் கடை தொடங்கி வியாபாரம் நடத்தலான்னா அந்த பேர் தான் பிரபலமாகும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருநெல்வேலியில் பல கடைகள், பெயர் தெரியாத பல கடைகளில் ரொம்ப சிறப்பான அல்வா ருசி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது அந்த ஊர் மக்களுக்கே தெரியும். வெளியூர் மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குறிப்பாக 2-3 கடைகள் மட்டும்தான். அப்படி வெளியூர் மக்களுக்கு அவ்வளவாக தெரியாத, உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே ரொம்ப பிரபலமான இந்த அல்வா விற்கக்கூடிய ஒரு கடையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த கடை தான் பாளையங்கோட்டையில் உள்ள ஆறுமுகம் அல்வா கடை. ஸோ அந்த கடையில் இந்த அல்வாவுடைய டேஸ்ட் மற்ற கடை அல்வாவுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னாக்கா இப்போ சமீப காலமாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்வா ஒரு அரை வேக்காடிலே இறக்கி தட்டிடுறாங்க. அது கொஞ்சம் கொல அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர். ஆனால் சில குறிப்பிட்ட வகை கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அல்வாவுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மென்று சாப்பிடும்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட கடையில் ஒன்று தான் இந்த ஆறுமுகம் அல்வா கடை. இது கடையில் இந்த அல்வாவை பற்றி ஒரு சூட்சுமை சொல்லிடுறேன். தயவு செய்து யாராவது வீட்டில் நான் அல்வா கிண்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி செயலில் இறங்காதீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா ஏகப்பட்ட நெருப்பு, அந்த கேஸ் தான் உங்களுக்கு நிறைய காலியாகும். அதை விட முக்கியம், அந்த சரியான பக்குவத்தில் இறக்கலைன்னா ஒன்று அல்வா கல் மாதிரி ஆயிரும், அல்லது ரொம்பவும் லூஸாக கொலன்னு இருக்கும். ஸோ அதனால் மிக குறைந்த அளவில் தேவைப்படுறவங்க கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆறுமுகம் அல்வா கடை எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பாளை மார்க்கெட், பாளையங்கோட்டையில் உள்ள மார்க்கெட் ஸ்டாப். பாளையங்கோட்டையிலையும் இதே போல் அல்வா கடைகள், அதாவது லாலா கடைகள் பார்த்தீங்கன்னாக்கா 100கணக்கில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கடைகளில் இந்த கடைக்குன்னு தனி கஸ்டமர்ஸ், இது பெரிய அளவில் அட்ராக்ஷனாக அதுக்கு ஒரு கடைக்கு பேர் கூட கிடையாது. அந்த கடையுடைய தற்போதைய உரிமையாளர் ஆறுமுகம், அவர் பேரில் தான் ஆறுமுகம் அல்வா கடைன்னு அங்கே அந்த எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட் ஸ்டாப்பில் இறங்கி ஆறுமுகம் அல்வா கடை எதுன்னு கேட்டாலே மெயின் ரோட்டில், அது திருச்செந்தூர் ரோடு, அந்த ரோட்டிலலாம் இந்த கடையே இருக்குது. கடை பார்த்திங்கன்னாக்கா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே திறக்கிறாரு. வெள்ளிக்கிழமை அந்த கடை லீவு. பட் அந்த குறுகிய நேரத்துக்குள்ளேயே மக்கள் ருசித்து சாப்பிட்றதையும் வீடுகளுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதை வெட்டி அதை இலையில் வச்சு பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம். அது எவ்வளவு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் சொல்லி, இது நீங்கள் அப்படி பிச்சு சாப்பிடும்போதே வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிடும்படியாக ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த முறை திருநெல்வேலிக்கு வரும் நேர்ந்தால் இந்த ஆறுமுகம் அல்வா கடையினுடைய அல்வாவை ஒரு முறை சுவைத்து பார்த்து நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ரயில் சார்ந்த அனைத்து தகவல்கள் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360யோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.